பெரம்பலூரில் பரப்புரை மேற்கொள்ள முடியாமல் போனதற்காக தவிக தலைவர் விஜய் வருத்தம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் நேற்று திருச்சியில் தனது பரப்புரை சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். விஜயை வரவேற்க அதிகளவில் தொண்டர்கள் குவிந்ததால் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கு செல்ல 4 மணி நேரத்திற்கு மேல் தாமதமானது. அதன்பின் அரியலூரில் மக்கள் சந்திப்பை நடத்திவிட்டு பெரம்பலூருக்கு சென்றபோது நள்ளிரவானதால் விஜய் அங்கு பேசாமல் சென்று விட்டார். இதனால் அங்கு கூடியிருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் பெரம்பலூரில் காத்திருந்த மக்களிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக விஜய் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ள பதிவில், திருச்சியில் தொடங்கிய மக்கள் சந்திப்பு அரியலூர் குன்னம் வரை நீண்டதாகவும் அனைத்து இடங்களிலும் மக்களின் தன்னெழுச்சியான பேரன்பும் பேராதரவும் மனம் நிகழச் செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். வழிநெடுக நீண்ட தூரம் கூடியிருந்த மக்கள் திரளை கடந்து செல்ல வேண்டியிருந்ததால் பெரம்பலூரில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கானவர்களை காண இயலாத சூழல் ஏற்பட்டதாக கவலை தெரிவித்துள்ளார். அனைவரது நலன் கருதி மிகுந்த மன வருத்தத்துடன் மீண்டும் இன்னொரு நாள் பெரம்பலூர் வருவதென முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் நிச்சயமாக மக்களை சந்திக்க மீண்டும் வருவேன் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பெரம்பலூரில் தவிக தலைவர் விஜயை விமர்சித்து பல்வேறு இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதில் ப்ரோ, இது அரசியல் யாத்திரையா அல்லது வார விடுமுறை பயணமா என்று கேட்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாளில் செல்லும் பயணம் அல்ல அரசியல் என்றும் அது முழுநேர வேலை என்றும் ஆங்கிலத்தில் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. தவிக தலைவர் விஜயின் அரசியல் பிரவேசம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆனால் அது திமுக கூட்டணியை பாதிக்காது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரையுலகில் ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரமான விஜய்க்கு பெரும்பான்மையான ரசிகர்கள் இருப்பதாகவும் ஆனால் தேர்தல் களத்தில் விஜய் கூறுவது நடக்காது என்றும் கூறினார். திருச்சி மாநகரிலே பிரம்மாண்டமான கூட்டம் நேற்று கூடியிருந்ததை தொலைக்காட்சி வாயிலாக நானும் கண்டேன். ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது. திமுக வழங்கிய 505 வாக்குறுதிகளில் முக்கால்வாசி கூட நிறைவேற்றப்படவில்லை என்று தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பற்றி விஜய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர்கள் பதில் கொடுத்துள்ளனர். 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரும் சொல்லி தேர்தல் அவர் சொல்லிலாம் இதை பண்ணல. இன்னைக்கு 1,15,00,000 தாய்மார்கள் குடும்பத் தலைவர்கள் மகிழ்ச்சியோடு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலவச பயணங்கள் விடியல் பயணத்தின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா இந்தியா முழுமைக்கும் உயர்கல்விக்கு செல்பவர்களுடைய எண்ணிக்கை 29% இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் 53% இருக்கிறது. திரு விஜய் போன்றவர்கள் இதையெல்லாம் மறக்கக்கூடாது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2 மடங்கு. விஜய் போன்றவர்கள் இதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க கையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பரப்புரையில் அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வது நல்லது. இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதுவுமே செய்யலை, எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.